பன்னீர் பட்டர் மசாலா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா க்ரீமியா இருக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா கூட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ இது செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 6லேருந்து 7 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி மசிகிற ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் பன்னீர் ரெடி பண்ணதுலேயே ஒரு 5 துண்டு பன்னீரும் கொஞ்சமாக பால் சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் மிளகாத்தூள்லாம் கலக்கிறதுனால நம்ம பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கலர் கொடுக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த கிரேவியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சி ஜார் கழுவி தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துடணும், அதனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரும் அந்த பால் சேர்த்து அரைச்ச அந்த தண்ணியும் மிக்சி ஜார் கழுவி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக இது நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு பன்னீர், இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் தான், அதையும் சேர்த்துட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு கலந்துட்டு இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்க போகிறோம். அது வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கூட தூவிக்கலாம். அவ்வளோதான், இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம அரைச்சிருக்க இந்த பன்னீரும் பாலும் அரைச்சோல அதையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.